நீங்க போய் ஸ்டார்ட் லைன்ல வெயிட் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் ஆர்த்தி, நீங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? ஏன் சார், அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல. ஆனா இந்த ரேஸ்ல குழந்தைங்க அவங்க ஃபாதரோட தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். என் பையனுக்கு அப்பா இல்லைங்கிறதுனால அவன் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதா? இன்னைக்கு வரைக்கும் உங்க ஸ்கூல்ல நடந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட் ஆனாலும் சரி, சோஷியல் ஆக்டிவிட்டி ஆனாலும் சரி, நான் தானே அதுல பங்கெடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த விளையாட்டுல பங்கெடுத்துக்க முடியாதா? கண்டிப்பா. இந்தாங்க உங்க பேட்ச். தேங்க்யூ. பாரு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்களா? அவங்க நம்ம கூட ரேஸ்ல ஓட போறாங்களாம். எல்லாருக்கும் தான்ப்பா ஓடணும்னு ஆசை இருக்கும். அதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம நிலைமையை யோசிப்பாரு. என்ன வளர்றீங்க சார்? நீங்க ஒரு ஆம்பளையா இருந்துட்டு ஒரு பொம்பளைய பார்த்து பயப்படுறீங்க, அதுவும் ஓட்ட பந்தயத்துல. 10 அடி ஓடினதுமே முடியாம உட்காந்துடுவாங்க. ஆனா இவங்கள சொல்லி ஒன்றும் தப்பு இல்லைங்க. இந்த காலத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே ஆம்பளைக்கு சமம்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. வீட்டுல அடுப்படியில நின்று சமைக்கிறதையும் வெளியில ஆம்பளைங்க செய்யற வேலையும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்கப்பா. எந்த காலத்திலயும் ஆம்பளை செய்யற வேலையை பொம்பளையால செய்ய முடியாது. வாங்கப்பா, ரேஸுக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க போலாம் போலாம். கிளம்பிட்டானுங்களா? இல்ல நல்லா வாங்கிருப்பானுங்க. வீட்ல பொண்டாட்டி முன்னாடி பொட்டி பாம்பா அடங்குறவனுங்க இங்க வந்து வாயாடுறானுங்க. இங்க பாரு, நீ அவனுங்க பேசுனதெல்லாம் மனசுல எடுத்துக்காத. ரேஸ்க்கு டைம் ஆகுது, முதல்ல கிளம்பு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாரு, போலாம். இன்னைக்கு நடக்க போற இந்த போட்டி கொஞ்சம் விசித்திரமானது. குழந்தைங்களோட அப்பாங்க அவங்க குழந்தைங்களோட காலோட அவங்க காலையும் சேர்த்து கட்டிக்கிட்டு இந்த ரேஸ்ல பங்கெடுத்துக்க போறாங்க. கூடவே ஒரு தாயாரும் கலந்துக்கிறாங்க. கவலைப்படாத அருண். உன்னோட அம்மா ஸ்கூல் காலேஜ் டைம்ல இந்த மாதிரி பல கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிருக்கேன். இன்னைக்கு ரேஸ்ல நாம தான் ஜெயிக்க போறோம். ப்ராமிஸ். On your mark. Get set. அருண், சீக்கிரம் வா, சீக்கிரம். அம்மா எந்திரிங்க. அம்மா நாம ஜெயிச்சோம். சீக்கிரம் எந்திரிங்கம்மா. சீக்கிரம் வா அருண்.
இன்னைக்கு இந்த போட்டியுடைய வெற்றியாளர் மோகனும் அவரோட அப்பா சர்மாவும் தான். அம்மா உங்களால தான் தோத்துட்டோம். ஏமா கீழே விழுந்தீங்க? அருண், நான் வேணும்னு கீழே விழல. பேசாதீங்க. அருண், என்ன பண்ற அருண்? சொன்னா கேளு. அருண், அருண், நான் சொல்றத கேளு. வெரி குட், வெரி குட். கமான் கமான், எஸ், வாடா என் சிங்க குட்டி. எஸ், கமான், ஜெயிச்சிட்டோம். அப்படி வா, போலாமா? போட்டியுடைய வெற்றியாளர் மோகனையும் அவரோட அப்பா சர்மாவையும் இப்போ நாங்க மேடைக்கு அழைக்கிறோம். அம்மா கூட வந்து ரேஸ் விளையாடினா இப்படிதான் தோத்து போவ. உன் தாத்தாவையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, ஜெயிச்சிருப்ப. நான் தான் முதல்ல சொன்னேன்ல, அவங்க வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு ஆம்பளைங்களோட போட்டி போட வந்தா எப்படி? தோத்துதான் போகணும். சரியா சொன்னீங்க. பையன் தாயா பாவம். என் அருணுக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லா தெரியும். நிறைய ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ். அதானே? சரி வா, நாம போய் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். வா. அத்தை, அருண் நம்ம கூட வர போறது இல்லையா?
அதனால நம்ம 3 பேர் மட்டும் ஜாலியா போய் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அதுவும் அருணோட ஃபேவரட் ஐஸ்கிரீம். அருண், உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி தலையை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? கொஞ்சம் சரி சரி, எங்க சரி, என் செல்ல குட்டி சரிடா, எங்க சரி. எங்க பாரு அருண், இந்த ஒரு ரேஸ்ல தோத்ததுக்கே நீ இப்படி துவண்டு போய் உட்காந்துட்டேன்னா மத்த ரேஸ்ல நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? என் கூட அப்பா இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். 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 சுரேஷ் சார், மண்டபத்துல எல்லாம் சூப்பரா இருக்கணும். ஏன்னா நடக்க போறது எங்க அண்ணன் கல்யாணம். இதுவரைக்கும் நாம இந்த ஊர்ல செஞ்ச எல்லா கல்யாணத்தையும் விட இந்த கல்யாணம் உண்மையில ரொம்ப கிராண்டா இருக்க போகுது. நான் சொல்றது புரியலையா? இத பாருங்க, அதாவது ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. நான் ஆபீஸ்க்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஓகேவா? பாய். என்னப்பா பிரதீப், விட்டா இந்த ஊரையே வேலைக்கு வாங்கிடுவ போல இருக்கு. பொறுமையா இரு, கூடிய சீக்கிரம் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எப்படியும் கண்ண மறுமணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாருல்ல. ஹலோ, என்ன சொல்லிட்டீங்க? நீங்க ஆர்டர்லாம் எடுத்துக்கங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஒரு விதவைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு சுலபமா போயிடுச்சு பாத்தீங்களா? என்ன இருந்தாலும் ஒரு விதவை தானே. பாருங்க அத்தை, நான் இப்பவே சொல்லிடுறேன், பிரதீப்போட கல்யாணத்துக்கு எனக்கு கண்டிப்பா புது வளையல் வேணும். வளையல் மட்டும் எதுக்கு வாங்குற? புது செட்டே வாங்கிக்கோ. ஆனா அதுக்கு உங்க மாமாவும் ராஜேஷும் ஒத்துக்கணும்ல. சரி அத்தை, இப்ப அந்த விஷயத்தை விடுங்க. ராஜேஷ் தம்பி கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னதே பெரிய விஷயம் தானே. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை அத்தை, ராஜேஷ் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு காரணம் நம்ம பிரதீப் மட்டும்தான். பிரதீப் மட்டும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற தீர்மானத்துல உறுதியா இல்லாம இருந்திருந்தாருன்னா நிச்சயமா ராஜேஷ் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாரு. இன்னைக்கு நம்ம பிரதீப் காரணமா தான் ராஜேஷோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்க போகுது. ராஜேஷ், 2 பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கறதுங்கிறது நிச்சயமா ஆம்பளையால முடியாத விஷயம். உன்னால பிரதீப் கல்யாணமும் தடைப்படுது. உனக்காக நாங்கள் ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம். உன்னோட முதல் மனைவி ரொம்பவே நல்லவ, நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவன் எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, இப்போ வரல உன்னால் அவளை மறக்க முடியலங்கிறதும் தெரியும். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்களா? அது உங்க போட்டோவை பார்த்தேன். ஓ, ஒரு போட்டோகிராஃப் பார்த்துட்டு வாழ்க்கை பூரா உங்களால என் கூட வாழ முடியும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? பார்த்தோன்னு பிடிக்கிற அளவுக்கு அந்த போட்டோகிராஃப்ல அப்படி என்ன இருக்கு? எனக்கு உங்களை பிடிச்சிருந்தா? ஆமா. ஆனா கல்யாணம் பண்ணிக்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல? காரணமா? புரியலையே. அப்படின்னா
ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கு உங்களை பார்த்தோன்னே பிடிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன நிராகரிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது காரணம் இருக்கா? இல்ல என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? ஏனோ எனக்கு கவிதை, பாட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் என்ன நினைச்சேன்னா, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு ஏன் அழக பத்தி வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடணும். அவ்வளவுதானே? இது என்ன பெரிய விஷயம்? ம். உனது கண்கள், உனது கண்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு விண்மீன் ஞாபகம் வருதா? ஆமா, உனது இந்த புன்னகை அது பார்க்க வானவில் மாதிரி தெரியுது, ரைட்? சரியா சொன்ன. ஆமா, உங்களுக்கு இது ரொம்ப பழைய கவிதைன்னு தோணலையா? பழைய கவிதையா? நீ என்கிட்ட கவிதை சொல்லணும்னு தான் கேட்ட இல்லையா? பழைய கவிதையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. சரி, அதை விட புதுசா ஏதாவது கவிதை சொல்லணும்னா சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா அதுக்கு நீ என் கூட இருக்கணும். நான் இப்போ உங்க கூட தானே இருக்கேன், அப்புறம் என்ன? அது என்னவோ உண்மைதான். நான் சொல்ல வந்தது என்னன்னா, வாழ்க்கை பூரா நீ என்னோட மனைவியா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில சந்தோஷத்தோட உச்சத்தை அடைஞ்ச நாட்கள் எல்லாமே நீ என் கூட இருந்த அபிதா. நீ என் கூட இருந்த நாட்கள் எல்லாம் கவிதைனா என்னன்னே தெரியாதனா கவிதை எழுதின, உனக்காக பாட்டு பாடின. ஆனா இப்போ என்னோட வாழ்க்கையில எந்தவித கவிதைகளுக்கும் இடம் இல்லை. எனக்கு எந்த இன்ஸ்பிரேஷனும் தேவையில்லை. सब इस दिल की ही तो मुश्किल है. பசங்களுக்கு அம்மா இருந்தா மட்டும் போதாது, அப்பாவோட ஆதரவும் தேவை. உனக்கும் உன்னோட சேட்டை பண்ற பையனுக்கும் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு தான் உன் அத்தை ஆசைப்படுறாங்க. என் கூட அப்பா இருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். அத்தை சொன்ன விஷயத்த நான் நம்பலாமா வேண்டாமான்னு தெரியல. உண்மையிலேயே அந்த ராஜேஷ் எந்த சுயநலமும் இல்லாம என்னோட அருணுக்கு அப்பாவா இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காரா? அவர் உண்மையிலேயே நல்லவர் தானா? ये दिल है, ये दिल है, ये दिल है. सब इस दिल की ही तो मुश्किल है. ஆர்த்தியோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. என் ரெண்டு பொண்ணுங்களையும் நல்ல அம்மாவா இருந்து பாத்துக்கிறேன்னு சொல்ற எண்ணத்தோட அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் அவளால என் பொண்ணுங்களை நல்லபடியா பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம என் அபிதாவோட இடத்த வேற யாருக்கும் கொடுக்க முடியாது.
ये दिल है, ये दिल है, ये दिल है। सब इस दिल